பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சித்தானந்த சக்கரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவருடைய மிக சக்தி வாய்ந்த அவருடைய குரு கண்ணையா யோகீஸ்வருடைய 28ஆம் தேதி இன்றைக்கு அவருடைய அவதார நாள். இதில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். நாங்கள்லாம் போன கிழமை உபதேசம் பண்ணோம். மகான்களை காண்பது சும்மா நாம் அவர்களை காண முடியாது. நல்லவரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று, நல்லார் உபதேசம் கேட்பது நன்று, நல்லாரோடு இருப்பது நன்று, நல்லத்தை செய்வது நன்று. கடந்த 22 ஆண்டுகளாக மாபெரும் சக்தி வாய்ந்த மகா யோகி அவருடைய அவதார நாள். குரு பூசை செய்வதற்கு என்னுடைய குருநாதர் அதை செய்யாததை என்னை வச்சு அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் பாடின பாட்டு தன்னுடைய குருநாதருக்காக பாடுறதுக்கு அவருக்கு கிடைக்கவில்லை. அதை பாருங்கள், இந்த சரீரத்தை வச்சு என் மூலம் அவர் பாடுறாங்க. அவருடைய குருநாதருக்கு பாடுறார். இப்போ அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணார் கண்ணையா யோகி மகரிஷி. ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தெல்லாம் படைச்சி வழி நடத்துபவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். அதை முழுமையாக உலகத்துக்கு மண் உலகத்துக்கு காட்டினவர் அடியேனுக்கு என் குருநாதர் ஞான் யாருண்டு. அதே மாதிரி காயத்ரி மந்திரத்தின் மூலம் காயத்ரி தேவியை நேரடியாக தரிசனம் பெற வச்சு தன்னை யாரென்று என் குருநாதருக்கு அறிய வச்சவர் இந்த மகா யோகி. இவரை யாரென்று தனக்கு பாருங்கள் அவருக்கு அறிய வச்சவர் அகஸ்திய மகரிஷி. இவர் சின்ன வயதில் பாருங்கள் மகா யோகி, 7 வயதில் உங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லா பிள்ளைகளும் சின்ன வயதில் பாருங்கள் விளையாட்டு சாமான். இப்போ பெரியவர்களே பாருங்கள், அவர்கள் கடவுள் பக்கம் இருந்தாலும் கடவுள் பக்கம் போகாமல் வேறு இடத்தை கொண்டு போகிற அந்த மனநிலை உள்ள இக்கலியுகத்தில், இதே கலியுகத்தில் அம்பத்தூரில் 7 வயதில் கடவுளை பார்க்கணும் காணணும் என்று அவங்க அம்மா அப்பாட்ட அடம் பிடிச்சு திண்ணையில் அழுதவர் தான் மகா யோகி. அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த மகா யோகியை நீலகிரி மலைத்தொடரில் மூலகுரு உலகத்தில் பாருங்க, அகத்துக்குள்ள ஈசனை கண்ட ஈசனின் பிள்ளை அகஸ்திய மகரிஷியுடைய அந்த குரலுக்கு கேட்டு அவருடைய சீடர்களை அனுப்பி இரவோடு இரவாக பாருங்க அவர் 7 வயதில் நீலகிரி மலைத்தொடருக்கு கொண்டு போனார். அப்படி கொண்டு போய் பாருங்க 24 வயசில் தான் அவர் வெளியே வந்தார் உலகத்துக்கு. அவருக்கு மனிதனுடைய தன்மை உண்டும். அந்த மனிதனுடைய பாருங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஞ்ஞானங்களெல்லாம் ஒரு தெரியாமல் அதிலே இருந்து போகிற எல்லா சக்திகளையும் பெற்ற அந்த மகா யோகியை மண்ணுலகத்துக்கு தேவை என்று ஆட்கொண்ட பாருங்க அகஸ்திய மகரிஷி. இவரை பாருங்க 24 வயதில் உலகத்துக்கு வெளியே வந்தார், தெரிய வந்தார். அப்படிப்பட்ட பாருங்க மகா சக்தி படைத்தவர். எந்த வேஷங்களும் இல்லாமல், யாருக்கும் தெரியாமல், தன்னுடைய குடும்பம் பிள்ளைகள் பாருங்க யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்த மகா பிரிய யோகியை என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் அருள் தாகம் அருள் பசி கொண்டு ஆண்டவன் அடையோணும் என்று 9 வயதில் பாருங்க பள்ளியக்கலை கண்டியில் பாருங்க விளையாடி கொண்டிருக்கும் போது அகஸ்திய மகரிஷியால் பாருங்க ஆட்கொள்ளப்பட்டு படித்து பெரியாளாக போய் தான் வேலை செய்யும் போது அந்த பழைய பாருங்க அந்த தாகம் பிடிச்சி இந்தியாவில் போய் அலையும் போது அகஸ்திய மகரிஷியின் குருநாதரை கூட்டிகிட்டு போனார். நீலகிரி மலைத்தொடரில் கொண்டு போய் அவர் கேட்டாராம். இங்கே பள்ளிய கலையில் 9 வயதில் தான் விளையாடி கொண்டிருக்கும் போது 2 ரூபா கேட்டவர். ஆனால் 2 ரூபா கொடுக்க முடியாத நிலையில் தான் உள்ள குடும்பத்தில் தான் பிறந்த நான் புண்ணியரட்னம் 1 ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி
அந்த மிச்ச ரூபாயை பாருங்க தான் வளர்ந்து 22 வயதில் கொழும்புல பாருங்க லிங்கதரா வேலைஞ்சு கொண்டு அந்த தாகம் வந்து திருப்பி பாருங்க இந்தியாவை நோக்கி சின்ன ஒரு சூக்கஸோட வலிக்கிட்டு அப்படின்னு குருநாதர் காட்டினார். அதை போகும்போது நீலகிரி மலைத்தொடரில் பாருங்க அகஸ்தியர் ஆட்கொள்ளப்பட்டு கொண்டு போய் ஒரு காட்டில் அகஸ்தியர் விட்டு ஓடின உடனே காட்டு மனிதர்கள் பிடிச்சி சுவாமியை கட்டி என் குருநாதரை சுட்டு எல்லாம் நெருப்பால் சுட்டு போட்டு பாருங்க செய்தாலும் இவருக்கு அருள் கடவுளை நினைக்கிறாரா? ஏனண்டா இங்கே கடவுளை நினைப்பது நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் கடவுளை நினைக்கிறாரா? அவர் உண்மை அருள் தாகம் அருள் பசி கொண்டு வந்திருக்கிறாரா அப்படின்னு சோதனை பண்ணுவதற்கு அகஸ்தியர் பாருங்க காட்டு மனிதர்களால் நம்ம குருநாதரை பாருங்க அப்படியே கொண்டு போய் கட்டி நெருப்பெல்லாம் காட்டினார். பார்க்கக்கூடிய நெருப்பெல்லாம் சுட்டு. ஆனால் பாருங்க அவர் பாருங்க எந்த பயம் இல்லை. தன்னுடைய குரு பக்தி இருக்கும்போது திருப்பி அகஸ்தியர் வந்து சிரிச்சு கேட்டார், என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி. இலங்கையில் கண்டி பள்ளிய கலையில் நீ விளையாடி கொண்டிருக்கும் போது நான் 2 ரூபா கேட்டேன், நீ 1 ரூபா தான் தந்த, நீ 9 வயதில் மிச்சம் 1 ரூபாயத்தா முருகேசி அப்படின்னு கேட்டாராம் அகஸ்தியர். என்னை பார் யார் என்று அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி என் குருநாதரை பாரு. உன்னுடைய குருநாதர் அம்பத்தூரில் பாருங்க ஒரு கிராமத்தில் கண்ணையா யோகி இருக்கிறார் அப்படின்னு அட்ரஸ் எழுதி கொடுத்தாராம். என் குருநாதர் எல்லா ஒழுங்கு அருள் தாகம் பண்ணி எல்லா ஒழுங்கையும் தேடி போகும்போது ஒரு ஆள் பாருங்க ஒரு வேட்டியை தோளில் போட்டுட்டு ஒரு சின்ன கேட்டுக்கு முன்னால் ஒரு பிள்ளையை தூக்கி நிற்காராம். அந்த விலாசத்தை கொடுத்தாராம். கண்ணையா யோகி எங்கே இருக்காங்க? அந்த தெருவில் அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் கேட்டோம்னா நீங்கள் கேட்ட அவர் தான் கண்ணையா யோகி. எந்த வேஷமும் இல்லை, தாடியும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. நீங்கள்லாம் அவரை பார்த்தா பற்றி பிடிக்க மாட்டேறப்பா. நான் பாருங்கள் இப்படி இருக்கும்போதே நல்ல உங்களுக்கு பக்தி இல்லை, ஆனால் எந்த இதுவும் இல்லை, கொடூர முகம், நடுகு ஏசிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்டவர் பரிபூர்ணமான சரணாகதி அடைஞ்சோடனே நான் யார் என்று காயத்ரி காயத்ரி தேவியின் நேரடி அருளை பாருங்க பெற வச்சு அவரை திருக்கோல காட்சியை காட்ட வச்சு என்னை யாரென்று சகல சித்திகளையும் கொடுத்து விண்ணுலகிருந்து மண்ணுலகிருந்து பரலோகம் எல்லா லோகத்தில் என்னை கூட்டிக் கொண்டு பூமியிலிருந்து விண்ணுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள் சூட்சமாக கூட்டிக் கொண்டு எனக்கு எல்லா வழியையும் காட்டின அந்த மகாபுருஷருடைய பாதத்தை சரணாகதி அடைஞ்சி இன்று இந்த வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் அடிக்கடி பேசுவார். அப்படி அவர் பாருங்க என் குருநாதர் அவருக்கு எந்த பாருங்க காவி உடுத்திடாமல் கமண்டலம் எடுத்திடாமல் பிற்புற மதத்தினரை சுத்த பொய் என்று சொல்லிடாமல் பாருங்க சேவைகள் செய்த போது தெய்வத்தை அறிவாமன்னு சொல்லி காட்டில் போய் வேஷம் போட்டு இப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. ஆன்மீகம் உண்டா என்ன, கடவுள் உண்டா என்ன, அப்பு வேறு ஆணி வேறா, உலகத்தில் பாருங்க எல்லாத்தையும் விட மிக சக்தி வாய்ந்தது மானச யோகத்தை பாருங்க உலகத்துக்கு மண் உலகத்துக்கு கொடுத்த அந்த மாபெரும் பாருங்க அகஸ்தியம் அவர்களுடைய முதல் சீடன் தான் பாருங்க கண்ணையா யோகி மகரிஷி. அவர் பாருங்க ஈர்த்தெடுத்த பாருங்க முதல் பாருங்க சிஷியன் தான் பாருங்க என்னை ஆட்கொண்டு வழி நடத்து ஞான குரு பகவான் காயத்ரி சித்த முருகன் சுவாமி அவருடைய தன்னை யார் என்று அறிய வச்சு அவரை பாருங்க சந்திக்கும் பாக்கியம் பாருங்க அகத்திர ஜீவ நாடியில் பாருங்க என்னுடைய பேர் இருக்கு. மட்டக்களப்பில் இன்னடத்தை இன்னும் ஊரில் பிறந்திருக்கிறவர் இன்னடத்தை சப்தரிசி பாருங்க ஆலயம் வைக்கும் போது வந்து சேருவார் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேர் இருக்கின்ற அகஸ்தியரே பாருங்க ஜீவநாடி இதை எழுதியிருக்காரப்பா அப்படின்னு சொல்லி என்னை தேடி பாருங்க வந்த மாதிரி சுவாமி பாருங்க அவரை தேடி போனார் பாருங்க. நான் பாருங்க என்னை தேடி என் குருநாதர் வந்து நீ இமயமலர்ந்து எல்லா இடம் போக தேவையில்லை, நீ அப்படி இது அப்படின்னு பக்குவம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஜீவ நாடி அதில் எழுதிக்கு பாருங்க. இந்நாள் இன்ன உறவி இன்ன இடத்தை போயிருப்பார், அவடத்தை கட்டும் போது உன்னை தேடி வருவார் என்று வழிகாட்டி அவரை பாருங்க தேடி போகும் பாக்கியம் கிடைச்சி பக்கத்திலே பாருங்க இருந்து இங்கே வச்சே பாருங்க எல்லாத்தையும் கொடுத்தாருடைய நான் அந்த கொடுத்த அந்த அவ்வளவு சக்தியையும் என்னுடைய குருநாதர்கிட்ட முழுமையாக நான் சரணாகதி அளவை கொடுத்த நீ முழுமையாக என்னோட சரணாகதி முழுமையாக அப்படி மனம் வந்து எங்கேயும் போகாமல் கொடுத்தார். நம்ம கண்ணையா யோகி மரிசி அவரை எல்லா இடமும் கொண்டு பாருங்கள் பிச்சை எடுக்க விட்டாராம் பாருங்கள், கக்குச்சிக்குள்ளே இருந்து சாப்பிட விட்டாரா, அப்படியெல்லாம் செய்தார். உன்னை நான் ஒரு இடமும் செய்ய விடலைன்னா நீ அப்படி பக்குவம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி
என் குருநாதர் கொடுத்தடியோன்னா என் குருநாதருக்குள்ளே பாருங்கள் கண்ணையாகி மகர்ஷி ஞானானந்த கிருஷி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லோரும் இருக்கிறவர் பாருங்கள். அவர் இங்கிருந்து அப்படி ஒவ்வொரு ஆளுக்குள்ளே மாறி மாறி அந்த மூல குரு நம்ம அகஸ்தியர் பாருங்கள் மூல குரு புண்ணியர்னா அவரை மறக்கப்படா என் குருநாதர் கண்ணையாகி மகர்ஷி இவரை வச்சு பாருங்கள் நீ எல்லாம் செய்ய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி விட்ட அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த பாடி அவர்களுடைய பாருங்க துதிப்பாடலை அவருக்கு இந்த பாருங்க இந்த அவதார நாளை கடந்த 22 ஆண்டுகளாக விடாமல் செய்து வந்த நல்லத்தை நாங்கள் விடாமல் செய்து வரும்போது அந்த நல்லது தான் இந்த உலகத்தில் எங்களை காப்பாற்றும். மற்ற நாங்கள் தேடி நிற்க பொருளோ பணம் அது இது பாருங்கள் சொந்த பந்தம் இதுகளெல்லாம் மாறிடும். மாறாத திகட்டாத பெரிய ஒரு பேரின்பம் உனக்குள்ள இருக்க அந்த பேரின்பத்தை கண்டு மாறுற உலகத்துக்குள்ள பாருங்க நீ மாறாமல் மாறின மாதிரி வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. உலகம் உனக்கு சொந்தமில்லை, உலகத்தில் தான் நீ வாழ்கிறா, உலகம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை. ஆதிசங்கருக்கு தன்னுடைய குரு பாருங்க ஒரு காலத்தில் பாருங்க இது பணிஞ்சு போகும்போது ஆன்மீகம் வெளியுலகத்தை கொண்டு வந்து வெற்றியடைய வச்ச மாதிரி என் குருநாதர் பாருங்க பூமியில் பாருங்க ஆன்மீகம்ண்டா என்ன அப்படின்னு தெளிவுற காட்டி சேவைகள் செய்த போதும் பிற காட்டுக்கு போகாமல் கால்நடை அழிந்திடாமல் சேவைகள் செய்த போதும் பிற மதத்தினரை புண்பட பேசினாமல் எல்லாம் செய்து கொண்டு என் கண்ணையா யோகீஸ்வரி பாருங்க நான் பாடின பாட்டு அது மாதிரி வாழ்ந்த மாதிரி நீ இந்த உலகத்தில் பாருங்க வாழ்வதற்கு வழிகாட்டின பாருங்க சேவைகள் செய்த போதும் தெய்வத்தை தெரிவோம் என்று குடும்பம் பிள்ளைகள் சகல காரிய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு ஆன்மீகத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்வதற்காக தான் அந்த பாட்டு அவருக்கு பாடினார். அதே மாதிரி பாருங்க எல்லாம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து காட்டி உபதேசம் பண்ண புண்ணியர் என்ன சொன்னார். ஏனண்டா இயேசு குரான் வாழ்ந்து காட்டி உபதேசம் பண்ணது பைபிள். ராமர் வாழ்ந்து காட்டி உபதேசம் பண்ணது ராமாயணம். கிருஷ்ணர் வாழ்ந்து காட்டி உபதேசம் பண்ணது மகாபாரதம். நபிநாயகம் பாருங்க வாழ்ந்து காட்டி உபதேசம் பண்ணது குருராம். புத்த பகவான் வாழ்ந்து காட்டி உபதேசம் பண்ணது பாருங்க தவரோபதேசம் பண்ணது. இப்படி ஒரு ஆள் வாழ்ந்து காட்டி உபதேசம் பண்ணவாய் நீ உலகத்தில் வாழ்ந்து காட்டி உபதேசம் பண்ணு. நல்லத்தை விடாமல் செய்யும் போது நல்லவர் பாருங்க வருவார்கள். நல்லவர்களை காப்பாற்றுவது, நல்லவர்களை நினைப்பது, நல்லாரை காண்பது, நல்லத்தையே நாங்கள் செய்து கொண்டு வரும்போது இந்த உலகத்தில் நீயும் நல்லாகி இந்த உலகமும் நல்லாகி வாழ்க்கையில் பாருங்கள் வரப்போகிற உலகத்தில் துன்பங்கள் வேதனைகள் இருந்து அந்த நம்மளுக்குள்ள நீங்கள் நல்லது பாருங்கள் நம்மளையும் காப்பாற்றி பிறரையும் காப்பாற்றக்கூட ஒரு வழி பெரிய வழி என்ன வழி அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு நம்ம ரிஷிகளும் சித்தர்களும் யோகிகளும் காட்டினார்கள். சின்ன உதாரணம் பாருங்கள் மழை பெய்யும் போது அந்த மழை நல்லா தான் பெய்யுது, நல்ல தண்ணியாக பெய்யுது. அது எங்கெல்லாம் விழுதோ பாருங்கள் அங்கெல்லாம் அழுக்கிலையும் விழும் பாருங்கள் என்ன சேத்துலையும் விழும் நல்லடத்தையும் விழும் எல்லாலாம் விழும். வரும்போது அது அந்த மழை நல்லா தான் இங்கே பூமிக்கு வருது. அப்படி வரும்போது பாருங்கள் நல்ல இடத்தையும் விடும், தீய விடத்தையும் விடும், எல்லா இடங்களும் விடும். ஆனால் பாருங்க அது பாருங்க இறுதியில் பாருங்க எல்லாம் போய் சேரும் கடல். அந்த கடலில் போகல பாருங்க அனைத்து பாருங்க தண்ணிகளும் வந்த மாதிரி சுத்தமாகிற மாதிரி நாங்கள் இந்த பூமியில் வரும்போது எல்லோரும் பாருங்க தெய்வ குழந்தைகளா தெய்வத்தால் பாருங்க உருவாக்கப்பட்டு அனுப்புனவர்கள். இங்கே வரும்போது சில பேர் நல்லவராகவும் சிறை கிட்டவராகவும் பல இடங்களில் நாங்கள் எங்கள் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விழுற மாதிரி பல இடங்களில் நாங்கள் விழுறோம். ஆனால் இறுதியில் பாருங்கள் எங்களை இப்படியான கடலில் பரமாத்மா என்னென்னு பாருங்கள் அந்த பரந்த கடலில் சேருவதற்கு எங்களை சேர வைக்கிறதுக்கு வாய்க்கால் மாதிரி பாருங்கள் வெள்ளம் வந்து வாய்க்காலில் போய் இப்போ கடலில் சேர்ற மாதிரி அந்த வாய்க்கால் மாதிரி வந்து எங்களுக்கு வழிகாட்டினவர்கள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள். அப்படிப்பட்ட அந்த வழியில் நாங்கள் இன்று நாங்கள் பாருங்கள் வந்து கொண்டிருக்கோம், நீந்தி கொண்டிருக்கோம், வாய்க்காலில் வந்து கொண்டிருக்கோம் கடலை நோக்கி. சில பேர் பாருங்கள் கடலுக்கு போய் தருவாங்க, சில பேர் போக மாட்டார்கள். ஆனால் இறுதியில் பாருங்கள் எல்லோரும் அந்த கடலை அடைஞ்சி ஆகணும். இதைத்தான் கிருஷ்ணன் பாருங்கள் கீதையில் சொல்கிறான். நானே பாருங்கள் எல்லாம் புண்ணியம் எதுவென்று சொன்னாலும் அந்த புண்ணியம் பாருங்க கண்ணனுக்கே, பாவம் என்று சொன்னாலும் அந்த கண்ணனுக்கு பாருங்க தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போகட்டும் எல்லா கண்ணன் நானே படைச்ச நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி உலகத்தில் பாருங்க தான் படைச்ச பாருங்க ஈவராசிகளாகிய 5 ஆறறிவு படைத்த மனிதர்கள்
தன்னுடைய ஆறறிவாகிய பாருங்க 5இல் மயங்கி பாருங்க உலகத்தில் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு உலகத்தில் சமநிலை குறைஞ்சி இயற்கை சீற்றங்கள் வந்து உலகத்தில் சொல்லணும் துயரங்களை பாருங்க அனுபவிக்கும் போது அந்த படைச்சவனை ஏதோ ஒரு மகான்கள் பாருங்க சித்தர்கள் ரூபத்தில் வந்து அவதாரம் பண்ணி தான் படைச்சவரை காப்பாற்றுறதுக்கு இப்படிப்பட்ட வழிகளில் வந்தவர் தான் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தும் பாருங்க. என் குருநாதர் கண்ணையா யோகீஸ்வரர் அப்படிப்பட்ட மகான்கள் நடக்கிற பாருங்க. அந்த மகான்களை நினைத்து நாங்கள்லாம் நினைச்சு பார்க்க மாட்டோம் பாருங்க. இப்படிப்பட்ட மகானை நினைப்பதே மிக சக்தி வாய்ந்தவர்டா இந்த பூலோகத்தை திருப்பி போடக்கூடிய மகா சக்தி படைச்சவர் அப்படிப்பட்ட ஒரு மகா யோகி. அவரை நினைப்பதே பெரும் பாக்கியம். ஏனடா ஏதோ நீங்கள் பூர்வ என்மத்தில் எங்கேயோ ஒரு பயிலில் பாருங்கள் ஏதோ நீங்கள் நற்காரியம் செய்திருக்கிறதுனால தான் இப்போ பாருங்கள் நீங்கள் வந்திருக்கீங்க. இருந்தாலும் பாருங்கள் எங்களை மனம் விடுதில்லை விடாமல் இப்படி செய்வது தான் உங்களை தெரியாமலே தலைமையிலிருந்த வளர்றது தெரியாது பாருங்கள் என்ன நகம் வளர்றது தெரியாமல் ஆன்மீகம் வளர்ந்து கொண்டு இருக்குது. அதனால தான் நீங்கள் வாரீங்க. இல்லாட்டி பாருங்கள் உங்களை ஓடுது பாருங்கள் ஒரு இடம் இருக்கல கடவுளுக்கிட்ட இருக்கும் போது விடுதில்லை. 5இல் பாருங்கள் மயங்கி 6இல் பகுத்தறிஞ்சி வாழ வேண்டிய நாங்கள் பாருங்கள் 5இல் மயங்கி 6 மயங்கி 5 மிருகமா போய் மிருகத்தன்மையா வாழ்ந்து இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதுல பாருங்க 5இல் மயங்காம 6இல் பகுத்தறிஞ்சி 7வது கடவுள் நிலையா வாழு அப்படி என்று வாழ்ந்து காட்டுவதற்கு அடிக்கடி மகான்கள் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி 5இல் போய் பாருங்க வேதனைப்படும் போது 6இல் பகுத்தறிந்து 7இல் வாழு அப்படின்னு வாழி காட்டினார் என் குருநாதர். எனக்கு அது மாதிரி தான் அவருக்கு வழிகாட்டினார். இன்று 7இல் வாழ்ந்து கொண்டு பார்ப்பார் 6இல் பகுத்தறிஞ்சி 7இல் வாழ்ந்து 5ஐ கொண்டு இயங்கி 5 உள்ள பாருங்க பஞ்சறிவு கொண்ட உலகத்தில் பாருங்க பாதிக்காம வாழ்வதற்குரிய வழியை காட்டுறதா ஆன்மீகம் சொல்லி வாழ்ந்து காட்டு போதி அப்படின்னு சொல்லி வழிகாட்டுற அந்த பகவானுடைய பாருங்க குருவுடைய அவதாரம் நாளில் நாங்கள் பங்கு பெற்றது பெரும்பாக்கி. ஏன்னா நல்லவர்களை சார்ந்து நாங்கள் போகும்போது பாருங்கள் எங்களுக்குள்ள நல்ல தன்மை வரும். ஏன்னா மனிதன் எந்த சூழலில் பாருங்கள் வளர்ற அந்த சூழல் தன்மை பண்பு அவனுக்குள்ள வரும். எந்த சூழலில் அவன் பிறக்கிறானே அவனுடைய கர்மவினை அதாவது 5இல் பக்கம் அவன் செய்த கர்மவினை பாருங்கள். இந்த 5ஐ கொண்டு வாழ்கிற இந்த கர்ம பூமியில் நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஒரு சோதனை தளம். அதாவது நாங்கள் பாடசாலைக்கு போனால் சோதனை வரும். அது மாதிரி இந்த பூமியில் பிறந்தால் சோதனை தான் ஃபுல்லாக. இந்த சோதனையில் 6 பாஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும் டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட போனாலும் பாருங்கள் அந்த டீச்சர் பக்கம் நம்ம முழுமையாக கவனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் பாஸ் பண்ணலாம். பாடசாலையிலே அந்த டீச்சர் பக்கம் படிக்கிற பக்கம் பாருங்கள் அவர் சொல்கிற மாதிரி கேட்டு அதுக்கு பிறகு டிவிஷன் எடுக்கணும் அடிக்கடி பாருங்கள். எடுத்தால் தான் பாருங்கள் நாங்கள் என்ஜினியரோ டாக்டராக வரலாம் மாதிரி நாங்கள் இங்கே வந்து ஒரு குரு விட்டு அந்த மாஸ்டர் சொல்கிற மாதிரி காலையும் மாலையும் கடவுளை பாருங்கள் கவனித்து வந்தால் மட்டும்தான் நாங்கள் பாஸ் பண்ணலாம். இல்லாட்டி திரும்பி இந்த பூமியில் பாருங்கள் சோதனை தளத்துக்குள்ளே பிறந்தை கொண்டே இருக்கணும். இறுதியில் பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் சேரும்போது கடும் வேதனைப்பட்டு நிச்சயம் பெறுவோம். என்னுடைய இந்த பஞ்சபூதங்களுக்கு அதிபதி தான் வந்திருக்க எல்லா கடவுளும் இங்கே வாரவர்கள் எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் தான் அவர்களுடைய பாருங்கள் என்ன காவலாளிகள். அது எங்களை பாதுகாக்குதுன்னா பாருங்கள் நீங்கள் எங்களை பாருங்கள் என்ன வேதனைப்படுத்தி போனாலும் இறுதியில் பாருங்கள் எங்களை இயக்குறவர்கிட்ட போயே ஆகணும் என்று சொன்னார். ஏனெண்டா இந்த நவகோள்களை நீங்கள் பார்த்தா சூரியனை சார்ந்து தான் பூமியிலிருந்து எல்லாம் வாழுது. ஆனால் நாங்கள் மட்டும் 5இல் மயங்கி பாருங்கள் சூரியனை சாராமல் பாருங்கள் 5 பக்கம் மயங்கி வாழும்போது நீ சூரியனை சார்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் பாருங்கள் வெற்றி அடையலாம். அப்படின்னா உன்னை பெற்ற பூமாதேவியே சூரியனை சார்ந்து வாழுது. நீ சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் பூமியை சார்ந்து வாழ்றாரு. ஏன் உனக்கு அந்த நீ சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல சத்தாச்சு இல்லைன்னா நீ பாருங்க இந்த சாப்பாடு பூமியை சார்ந்து வாழ்ந்த சூரியனை சார்ந்து வாழ்ந்து சூரிய சக்தி அதுக்குள்ள இருக்கு. நீ பாவத்தை சார்ந்து வாழ்றதால அந்த பாவம் உனக்குள்ள இருக்க பாவம் அந்த சூரிய சக்தியை உனக்குள்ள பாருங்க என்ன சக்தியாக மாற்ற விடுதில்லை, உயிர் சக்தியாக மாற்ற விடுதில்லை அப்படின்னு சொல்ல அடிக்கடி வாராரு. நீ அந்த உயிர் சக்தியாக மாறி பாருங்க அந்த உலகத்தில் துன்பங்களவாத இன்ப வாழ்க்கை வாழணும்டா நீ உனக்குள்ள இருக்க காயமாகிய உனக்குள்ள ஆன்மாவாகிய உணர்வாகிய சூரியனோட தொடர்பு கொண்டா மட்டும்தான் நீ சூரியனை சார்ந்து வாழ்கிற உணவை சாப்பிடும் போது நீ பாருங்க அந்த 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 சக்தியை பெற்று உலகத்தில் தீப குழந்தையா மனித உருவில் நடமாடும் கடவுளா வாழலாம் என்று தெளிவுரை காட்டினார். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் சூரியனை சார்ந்து வாழும். அப்படி பாருங்க அந்த சூரியன் தான் உனக்குள்ள இருக்க ஆன்மா பாருங்க அதை சார்ந்து நீ பாருங்க பூமியாகிய பாருங்க 5 அறிவு மூலம் மனத்தில் பகுத்தறிஞ்சி பாருங்க நீ வாழு அப்படின்னு சொல்லி தான் வழிகாட்டினார்கள் நமக்கு. அப்படி தான் படைச்சிருக்காரு எங்கள் உடலை பாருங்க உள்ளுக்குள்ள எல்லாம். அந்த படைப்பில் இருந்து பாருங்க நாங்கள் பூரி மாயையில் போகும்போது அடிக்கடி வந்து என்னை குட்டுறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம அப்பா வந்து பாருங்க படிடான்ட்டு குட்டுற மாதிரி குட்டுறாரு.
என்னென்னா நான் உன்னை பாருங்கள் எல்லா ஸ்கூல்லையும் விட்டுருக்கேன், உனக்கு டியூஷன் தரேன், நான் சாப்பாடு தரேன், லேசாக இந்த நேரத்தில் நீங்கள் படித்து சப்போர்ட்டோட பாஸ் பண்ணினா நீ இந்த பூமியில் பாருங்கள் என்னை வேதனைப்படாமல் கொஞ்சம் நீந்தி போகலாம் என்று படிப்பிக்கிறாரு. இல்லை நாங்கள் பாருங்கள் அதை கேட்க படித்தாலே எப்படி நீ வெற்றி அடைஞ்சான்ற மாதிரி தான் நாங்கள் பாருங்கள் வந்திருக்கோம். ஆனால் வெற்றி அடையணும்னு சொல்லி பாருங்கள் நாங்கள் வந்திருக்கோம். வெற்றி அடையாட்டியும் நாங்கள் பாருங்கள் என்ன இதை சாராட்டியும் அப்படியும் நீங்கள் சார்ந்தே ஆகணும். ஏன்னா இந்த பூமியில் செய்த பாருங்க கர்மா இந்த பூமியை உங்களுக்கு அடிக்கும். ஏன்னா என்னுடைய சாமான் நீ வச்சுட்டு கடன்காரனா இருக்கையில் கடனை தாண்டு கேட்கும். அதுதான் பிறவி கடன். எங்கேயும் நாங்கள் தப்பே இல்லை, உண்மை. இதை நான் அப்பு வர ஆணி வர இந்த உலகத்துக்கு விஞ்ஞான முறைப்படி பாருங்க உங்களுக்கு பாருங்க நிரூபிச்சு காட்டலாம். ஏன்னா எங்களுக்கு எல்லாத்தையும் நிரூபித்து கண்ணால் பார்க்க வச்சு தான் பாருங்க இந்த கண்ணில் அந்த கண்ணில் உலகத்துக்கு வழிகாட்டுகிறார். அப்படிப்பட்ட உலகத்துக்கு வழிகாட்டுன மாபுருஷர் அவருடைய நினைச்சு அவருடைய குரு பூசையில் நாங்கள் பங்கு பெற்றுவதற்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிட்டு. வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம். என்னன்னா வையத்துள் வாழ்வதுனா வையத்துள் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களை சார்ந்து நீ வாழ்ந்தா இந்த வையகம் உன்னை பாருங்க தாக்காம, வையகமே உன்னை பாருங்க சார்ந்து உன்னை சேரும், வையகமே கேட்கும். இந்த பூலோகத்தில் பாருங்க நாங்கள் அப்போ எங்களை போலதான் நீ சரீரம் எடுத்து வாழ்றா, என்னை போலதான் நீங்க எல்லாம் சாப்பிட்றா அந்த பூமியில. ஆனால் நீ பாருங்க சந்தோஷமாக பாருங்க மகிழ்ச்சியாக இந்த பூமியில பாருங்க என்ன சக்திகள் இருந்தாலும் அதை எப்படி பாருங்க ஹேண்டில் பண்ணி குடும்பம் இருந்து பிள்ளைகள் இருந்து காரியாலயம் இருந்து உலகத்தில் பலதரப்பட்ட பாருங்க சக்திகள் உள்ள இந்த பூமியில நீ எப்படி வாழ்றான்னு சொல்லி இந்த சமுதாயமே நம்மளை கேட்கிற அளவுக்கு நீ பாருங்க வாழக்கூடிய வழிதான் ஆன்மீகம். ஏன்னா நிச்சயம் ஆன்மீகம் இல்லாமல் இந்த பூமியில வாழையலாம், யாரும் வாழையலாம். ஏண்டா உன்னை படைச்சு இயக்குறவர் ஆன்மா, அதுதான் உணர்வு. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை உனக்கு வராது. அப்ப நீ உணர்வு இல்லாத நிலைக்கு போறதுக்கான நீ அஞ்சில் சார்ந்து பாருங்க உணர்வற்ற நிலைக்கு போற நீ அதுல இருந்து வெளியே வரணும்னா ஆறில் பகுந்தறுத்து அஞ்சில் பாருங்க என்னை ஒட்டாமல் அஞ்சறிவில பார்த்து கேட்டு சுவைச்சு இப்படி அறியல பாருங்க அந்த டேஸ்ட்ல நீ ஒட்டாமல் அஞ்சில் ஒட்டாமல் ஆறாவது அறிவில் பகுத்தறிந்து ஏழாவது அறிவாகிய பாருங்க சகஸ்கார சக்கர உணர்வு நிலையில கடவுளா வாழு. அதான் மனிதனுக்குள்ள பாருங்க என்ன மிருகத்தன்மை அஞ்சறிவு பகுத்தறிகிறது பாருங்க அறிவு பாருங்க ஆறாவது அறிவு மனத்தால் அறிகிற அறிவு மனிதத்தன்மை. நீ பகுத்து அறியும் போது மனிதனால பாருங்க பகுத்தறிய வரும்போது ஞானத்துக்கு முதல் படின்னா ஞானம்தான் பாருங்க ஒரு அறிவு தான் கடவுள் பாருங்க அதை உன்னை இழுத்துட்டு கொண்டு வைத்திருவோம் அந்த பக்கம் டேஸ்ட். ஏன்னா நீ உலகத்துக்குள்ள டேஸ்ட் ஆகிட்டா அந்த டேஸ்ட் இருந்து வரையலான்றதுக்கு உனக்கு கஷ்டம் கொடுக்குறாரு. இப்போ இந்த பூஜைகள் எல்லாம் உனக்கு செய்ய வைக்கிறாருன்னா அந்த பூஜையில் உனக்கு ஒரு டேஸ்ட் வரும். இந்த அஞ்சு அறிவு மூலம் டேஸ்ட் வரும்போது நீ திரும்பிடுவா வழி உள்ளுக்குள்ளே வந்துடுவா. நீ வெளியில் ஒரு டேஸ்ட் வந்து வெளியில் எந்த கடையில் அது சாமானிக்கன்னு தேடுற மாதிரி நீ பாருங்க இப்படியான இடங்களில் போய் வரும்போது உள்ளுக்குள்ளே நீ தேடுவா எனக்கு சரியான குருவை காட்டு. இந்த பூஜையில எல்லாம் போய் எல்லா இடம் போய் கிரியை செய்து எல்லாம் செய்து பாத யாத்திரை பண்ணி எல்லாம் செய்தோம்னா எனக்கு ஒரு அமைதி ஒன்று ஏற்படுது, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதை பெறுவது எப்படி அப்படி என்று 24 நாள் நினைக்கும் போது நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் 10 அடி எடுத்து வச்சு வருவேன் அப்படின்னு சொல்லி குரு நம்மளுக்கு முன்னால் வருவார். ஏன்னு சொன்னால் இந்த கலியுகத்தில் நிஜ வாழ்க்கையில் பாருங்க அருள் தாகம் அருள் பசி கொண்டு அடிக்கடி நம்ம நினைச்சோம் எல்லாம் இருந்தாலும் அதை வாழ முடியாத கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்ன வழி அப்படி என்று இரவு பகல யோசிச்ச அடியே சுவாமி சிவானந்தர் MBBS டாக்டர் யோசிச்சார், ரமணம் அவர் சிந்திச்சார் மரணம் உண்டா என்னண்டு, புத்த பகவான் இந்த விதியை எப்படி வெல்லாம் என்று சிந்திச்சார். சிந்திச்சவர்கள் எல்லாம் பாருங்க கேட்டல் சிந்தித்தல் தெளிவடைஞ்சித்தார்கள், ஞானம் பெற்றார்கள். அப்படி அடியேன் பாருங்க அடிக்கடி சிந்திக்கும் போது பாருங்க பக்கத்திலே வந்தார் பாருங்க. அவராச்சும் ஒரு அடி நீ எடுத்து வச்சால் நான் 10 அடி எடுத்து வச்சு வருவார் அப்படின்னு சொல்லி 10 அடி எடுத்து வச்சு வந்து பாருங்க என்னை பாருங்க அஞ்சில் இருந்து காப்பாற்றி 10 பேரெண்டான இந்த உலகத்தினை காப்பாற்றுவதற்கு வழிகாட்டுன்னு சொல்லி பாருங்க வழிகாட்டினார். என்னன்னா நான் ஒரு அடி எடுத்து வச்சால் நான் 10 அடி எடுத்து வச்சுவது. இந்த பிரபஞ்சம் பாருங்க எங்களை கொடுக்குறதுக்கு ரெடியா எல்லாத்தையும். நீ பாருங்க பக்குவம் இல்லை அல்ல குறையாத ஒரு அச்ச பாத்திரம் உன் மனம் அப்பா, அது உனக்கு அழுக்காரிங்க. சிந்திச்சு பாருங்க நாங்கள் சாரி எல்லாம் கட்டி பாருங்க இதாக பண்ணி போகிறோம் ஒரு இடத்துல
காகம் எச்சம் போட்டிருக்கி பாருங்க ஒரு கதிரையில், அதில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் அதில் எச்சம் இருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் சாரியோ எங்கள் இதில் படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாருங்கள் அதில் இருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு அற்ப பிறவி, மனித பிறவி, அப்படியான பிறவியே அந்த அழுக்கில் பாருங்கள் எங்களை போல ஒரு உயிரினம் எச்சம் போட்டிருக்க அதில் இருக்க மாட்டோம். ஆனால் அண்ட சராசரங்கள் அகிலத்தையும் படைச்ச இந்த ஆண்டவன் பாருங்க எங்களுக்குள்ள வரணும்னா எங்கள் மனத்தில் தான் வந்து இருக்கணும். இந்த அழுக்குள்ள மனதில் எப்படி வருவார்? இருப்பாரா? சாதாரண பாருங்க, ஒரு சாதாரண அற்ப ஜீவன் தான் நம்ம மனுஷ பிறவி. அடுத்த செக்க என்னன்னு தெரியா நீங்கள் சொல்லி, அற்ப பிறவி. மற்ற ஜீவராசிகளே பாருங்க சுனாமி அடிக்கக்குள்ள அதில் தெரிஞ்சு ஓடித்தாங்க. அப்போ இது ஆறறிவு இருந்தாலும் அற்ப ஜீவன், தெரியாத ஜீவன். சிந்திச்சு பாருங்க, அப்படி ஒரு அற்ப ஜீவனே தான் பாருங்க ஒரு அழுக்கில் இருக்கிற விரும்புகிறான்னா அண்ட சராசரத்தில் அகிலத்தை படைச்ச ஆண்டவன் நம்ம மனதில் இருந்து எங்களை வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன? இந்த அழுக்குக்குள்ள இருப்பாரா? அழுக்கு எடுக்கணும். அடிக்கடி இந்த அழுக்கு எடுக்க மாறவர் தான் யோகிகள். இதைத்தான் பாருங்க பதஞ்சலி சொன்னார், உன்னுடைய அழுக்கு சித்தத்தில் இருந்த அழுக்கு எடுக்கணும்னா அதுக்கு சக்தி தேவை. அதான் சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னா. யோகம்ண்டா என்ன அப்படின்னு கேட்டாரலாம் பாருங்க பதஞ்சலிட்ட. யோகம்ண்டா சக்தி. உன்னுடைய சித்தத்தில் இருக்க விருத்திகளை, பாவ விருத்திகளை சங்காரம் பண்ணுவதான் யோகத்துக்கு பேர். சித்த விருத்தி நிரோதம் பண்ற. அப்படி சித்த விருத்தி நிரோதம் பண்ணணும் சொன்னால் நீ ஒரு குரு வரணும். அப்பா அந்த குரு உனக்குள்ளதான் இருக்கார் பாருங்க, அந்தராத்மா. அவர் வெளியே வந்து இந்த சித்த விருத்திகளை பாருங்க, விருத்திகளை மக்களுக்கு இல்லாம வரும்போது உனக்கு நீ செய்த தர்மம் உன் சித்தத்தில் பாருங்க இருக்கும் என்று சொன்னால் இந்த சித்தம் தெளிவடைந்தா இந்த சீவம் சிவமாயிரும். யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு பெரிய ஒரு மகா பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கார். நாளை குருபூசை வியாழக்கிழமை. இன்று நாங்கள் பாருங்க 28ஆம் தேதி மகா யோகி மிக சக்தி வாய்ந்த மாபுருஷர் பாருங்க அவருடைய குருபூசையில் நாங்கள் பங்கு பெற்றது. இவ்வளோதெல்லாம் பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல, மற்றவர்கள் கிடைக்கல அப்படின்னு யோசிக்காங்க. அப்படின்னா இந்த இயற்கையெல்லாம் எங்களோட சேர்ந்தது. நாங்கள் நல்லது செய்தால் இந்த பூமி நல்லா இருக்கும். ஏன்னா எங்களோட எல்லாம் கணச்சது. பஞ்சபூதங்கள் இருக்குது, பஞ்சபுலங்கள் இருக்குது. நாங்கள் சாப்பிட்ற எல்லாம் பாருங்கள், எல்லாத்தோடையும் பாருங்கள் நம்ம கனெக்ஷன். இந்த பூமியில் நீங்கள் ஒவ்வொரு ஆளாத்தான உன்னை திருத்திக்கொள், உலகம் தானாக திருந்து கொண்டா. நீ திருந்தினா உலகம் திருந்தும், நீ கெட்டு எண்ணினா உலகம் கெட்டு போகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்களையும் பாருங்கள், நாங்கள் திருந்துவதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. எங்களுடைய மனத்தில் இருக்க அழுக்குகளை பாருங்கள் இல்லாமக்கிறது. எங்களோட மனதில் அடிமனத்தில் சரியான அழுக்கு நம்மளுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள் அந்த அழுக்கு கரைஞ்சு கொண்டு போகுது. ஆன்மீகம் வளர்ந்து கொண்டு போகிறதால நீங்கள் வாரீங்க. அதனால நம்ம யோசிக்கப்பட பாருங்க, நாங்கள் ஆன்மீகம் உங்களை தெரியாமலே வளர்ந்து கொண்டு வருது. என்னடாதான் அப்படிப்பட்ட மகான்களை ஒரு 1.5 மணித்தியாலம் கேட்டிருந்து அதை பருவதற்கு இந்த பொறிகள் மூலம் 5 பொறிகள் மூலம் எங்களுக்கு இருக்கணும்னா உங்களுக்குள்ள தர்மம் தான் இப்போ கேட்க வைக்குது. நிச்சயம் பாருங்கள், நான் அப்படி போகல. வரப்போகிற பாருங்கள் எல்லா இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், வேதனை, வறுமை, சாக்காடு இப்போ நடக்கிறதுலேருந்து காப்பாற்றக்கூடிய அந்த சக்தி உங்களுக்குள்ள உண்டாக்கி அதை பகுத்தறிவால் அறிஞ்சு அதை ஹேண்டில் பண்ணி வாழக்கூடிய ஞானம் நிச்சயம் கிடைக்கும் எல்லாருக்கும். சரியா போன யோசிச்சு பாருங்க. என்னென்னு சொன்னால் பாடசாலையில் 1ஆம் ஆண்டு இருந்து பாருங்க கட்டிக்காரன் வாரவர் அதோட தாய் தந்தை இருந்து சுற்றாளர் வந்து சரியாக கொண்டு போனால் அவனும் பூர்வ எண்மத்தில் சரியாக செய்திருந்தான்டா அவனை இந்த உலகத்து பக்கம் பிராக்கு பார்க்காமலே கொண்டு பாருங்க என்ன பல்கலைக்கழகம் முடித்து தன்னுடைய பாருங்க என்ன ஒரு டாக்டர் இன்ஜினியராகி ஒரு பாருங்க இந்த உலகத்தில் அந்த சம்பளத்தை எடுத்து தான் குடும்பம் பிள்ளையோட வாழக்கூடிய செலவழிக்காமல் லோன் எடுக்காமல் இப்படி வாழக்கூடிய சண்டை பிடிக்காம வாழக்கூடிய அந்த ஞானத்தை பாருங்க அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழி மாதிரி. இவ்வழி ஆன்மீகம். அந்த 5 அறிவு மூலம் பாருங்க அந்த படிப்பில் வார அந்த படிப்பில் வார அந்த 5 அறிவு மூலம் வார அந்த அறிவை சரியாக வாழக்கூடிய அந்த 5 அறிவுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியை இந்த ஆன்மீகம் தான் கொடுக்கும். அதனால தான் ஆன்மீகம் இருந்தால் மட்டும்தான் இந்த 5 அறிவு சரியாக வேலை செய்யும்.
அந்த அஞ்சறிவை கொண்டு சரியாக வேலை இல்லாமல் சொல்லி வழிகாட்டினவர்களால் இப்படிப்பட்ட மகான்கள் யோகிகள். அதனால் பெரும் பாக்கியம் எல்லோருக்கும் என்னன்னு சொன்னால், மறைஞ்சி வாழ்ந்த ஒரு மகா சக்தி படைத்தவர். சாமி சொன்னார், வெளியில் ஒருவருக்கு தெரியாமல் வாழ்ந்தவர் தன்னுடைய குடும்பத்துக்கு. அப்படிப்பட்ட மகா யோகியை அகஸ்தியர் மூலம் தான் அடைவதற்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் புண்ணியர்கள். தான் தன்னுடைய குருநாதருக்கு இப்படி செய்யாத அந்த வேலையை இந்த அடியேனை வச்சு பாருங்கள், எனக்கு பெரும் பாக்கியம்டா. அடியேனை வச்சு தன்னுடைய ஆசையும் என் குருநாதர் நிறைவேற்றார் பாருங்கள். இந்த பெரிய பகவான் நினைச்சு அந்த பகவான் இருந்து அகஸ்தியர் இருந்து ஸ்ரீமன் நாராயணன் கூப்பிட்டோன்னே வாரத்துக்குரிய அந்த வழியை இவனை காட்டி தந்திருக்கிறார். அப்படி நினைச்சு அந்த பெரும் பாக்கியத்தை நான் அடிக்கடி நினைச்சு என் குருநாதர் நினைச்சு அழுவது இது. அது மாதிரி பாருங்க, நல்லத்தை செய்தத்தால் இந்த கலியுகத்தில் என்ன வரும் அப்படின்ற உங்களுக்கு கேள்விகள் வரும், கேட்பார்கள். இந்த நல்லத்தை செய்தத்தால் என்ன வரும் அப்படி என்று வெகு விரைவில் பாருங்க உலகத்துக்கு தெரிய வரும்போது, உலகத்தில் பாருங்க எல்லோரும் பாருங்க இருக்கிற எல்லோரும் உலகத்தில் நல்லவ மனதில் உள்ள எல்லோரும் நிச்சயம் பாருங்க ஆன்மீகத்தை நோக்கி வந்து இந்த பூமி பாருங்க ஒரு தெய்வீக ஒரு தர்ம பூமியாக எல்லா வளங்களும் எல்லா இயற்கைகளும் மனம் வந்து இந்த பூமிக்கு குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு காலம் நிச்சயம் வரும் அப்படின்ட்டு 18 சித்தர்கள் வந்து என் குருநாதன் நாராயணன் என்று சொல்லி கொண்டிருக்கார்கள். இதை உலகத்துக்கு சொல்லப்பா அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.